ஏதுமில்லை வண்ணம் என்று நானும் வாடினேன். நீ ஏழு வண்ண வானவில்லா என்ன மாத்துன. தாயுமில்லை என்று உள்ளம் நேற்று ஏங்கினேன். நீ தேடி வந்து நெய்த அன்பால். ஃப்ரெண்ட்ஸ், சில பேருக்கு வந்து இது செட் ஆகாது, வாய்வாயிடும். அதனால் உங்களுக்கு பிடிச்சா போட்டுக்காங்க. இஞ்சி கொஞ்சம், 2 பல்லு பூண்டு. அப்போது நம்மளுக்கு ரொம்ப நல்லது ஃப்ரெண்டு உடம்புக்கு. பச்சை மிளகா, வெங்காயம், கொத்தமல்லி, சோம்பு, கருவேப்பிலை, கொஞ்சம் இதில் பெருங்காயத்தூளும் போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். என்கிட்ட சின்ன இட்லி குண்டா இருக்குன்ட்டு இதில் உண்டை பிடிச்சி வச்சா போதுமான அளவு. ரொம்ப மையாக அரைக்கக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் குறன்னு இது இந்த மாதிரி. அப்போ நம்ம குழம்புலேருந்து சாப்பிடும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அப்படி நல்லா உண்டை பிடிச்சி வச்சிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இது வேகிறதுக்குள்ளே நம்ம அந்த காரக்குழம்பு பாணியில் தான் வரும் இது. ஆமாம், நம்ம புளியெல்லாம் ஊற்றி செய்வோம் இல்லையா. கொஞ்சம் வீடியோ லென்த்தாக இருக்கன்னா, இப்போ கல்யாணம் பண்ணுற பிள்ளைங்க, தெரியாதவங்க, படித்த பிள்ளைங்களுக்கெல்லாம் தெரியாது. இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்கும்போது அவங்க கொஞ்சம் கரெக்டாக குழம்பு பண்ணுவாங்க இல்லையா. அதுக்காக தான் நான் ஃபுல் வீடியோ, சில வீடியோ இப்படி போகிறது ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் பார்க்குறவங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. ஃப்ரெண்ட்ஸ், பூண்டு வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கலாம். எனக்கு அந்த அளவுக்கு பூண்டு பிடிக்காது, நான் சேர்ப்பேன். அது எதில் சேர்க்கணுமோ அதில் தான் சேர்ப்பேன். நீங்கள் பூண்டு வேணுனாலும் போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ், இல்லைன்னா அது நம்ம போட தேவையில்லை. சூப்பராக ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். நல்ல ஸ்மெல்லு வருது ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு தேவையான அளவு மிளகாத்தூள் போட்டிருக்கேன். உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் போட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் பெருங்காயம் போடலாம் ஃப்ரெண்ட், நல்லாயிருக்கும் சூப்பராக. ஃப்ரெண்ட், இந்த குழம்பு கொஞ்சம் தண்ணியாக நீங்கள் வைக்கணும். ஏன்னா நம்ம அந்த உண்டை போட்டோன்னே ரொம்ப திக்காகிடும். அதனால் கொஞ்சம் தண்ணி கூடுதலாக ஊற்றிக்கணும். நம்ம அந்த குழம்பு கொதிக்க வச்சு ஆறி போனோன்னே பார்த்தீங்கன்னா ரொம்ப கட்டி ஆகிடும். அதனால் கொஞ்சம் இப்போவே நீங்கள் தண்ணி தேவையான அளவு ஊற்றிக்கங்க. என்னடா குழம்பு தண்ணியாக இருக்குன்னு நினைக்காதீங்க, ரொம்ப திக்னஸாக வரும். புளியை எப்போவே ஊற்றிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா சூப்பராக ஒரு கொதி வந்தோடனே நம்ம இந்த உண்டை எடுத்து குழம்புல போட்டோம்னா ஃபினிஷ். சூப்பரான உண்டை காரக்குழம்பு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு 10 நிமிஷம், ஒரு 15 நிமிஷம் அந்த கிரேவி ஃபுல்லாக அந்த உண்டைக்குள்ளே இறங்குறதுக்காக ஒரு 10 நிமிஷம். ஏன்னா நம்ம இந்த உண்டையை தான் சூப்பராக வேக வச்சோம் இல்லையா. அந்த உப்பு, புளி, காரம்லாம் ஒரு 10 நிமிஷம் குக் பண்ணோம்னா சூப்பராக அதில் இறங்கிடும். ரொம்ப ஒரு நல்ல குழம்பு ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். குழம்பு ட்ரை பண்ணுங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். ஆமாம் ஃப்ரெண்ட், நல்லா சூப்பராக குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இங்கே பாருங்கள், எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்துச்சு. நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். ரொம்ப தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். இப்போவே கொஞ்சம் திக்காகிடுச்சு பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ் குழம்பு.